ஈரானின் தொலைதூர பகுதியில் தனது போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதைத் தொடர்ந்து காணாமல் போன விமானப்படையைச் சேர்ந்த ஒருவரை அமெரிக்க ராணுவம் வியப்பூட்டும் நடவடிக்கையின் மூலம் மீட்டெடுத்துள்ளது. சரியான சூழல்கள் இன்னும் தெளிவாகவில்லை. இருந்தாலும் கூட எதிரி பிரதேசத்தில் இருந்து அவரை மீட்கும் அந்த நடவடிக்கை மிகவும் சிக்கலானதாக அமைந்திருந்தது. இந்த திட்டத்தில் CIA இணைந்து சிறப்பு படைகளும் அமெரிக்க போர் விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் ஈடுபட்டிருந்ததாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக ஊடக பக்கத்தில் ஈரானின் மலைப்பகுதிகளுக்கு நடுவே படுகாயமடைந்தவர் உண்மையிலேயே வீரமிக்கவருமான F-15 விமான பணிக்குழு உறுப்பினர் அதிகாரியை நாங்கள் மீட்டெடுத்துள்ளோம் என பதிவிட்டிருந்தார். ஆயுதங்களை கையாளும் அதிகாரி மற்றும் விமானியுடன் சென்ற F-15 ரக போர் விமானம் தெற்கு ஈரானின் வான்பரப்பில் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தகவல்கள் வந்த நிலையில் வெள்ளிக்கிழமை அந்த விமானிக்கு சோதனையான காலகட்டம் தொடங்கியது. கடந்த 20 ஆண்டுகளில் எதிரி தாக்குதலால் அமெரிக்க போர் விமானம் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்ட முதல் சம்பவம் இதுவாகும். F-15 ஸ்ட்ரைக் ஈகிள் விமானத்தில் இருந்து அமெரிக்க விமானப்படையைச் சேர்ந்த இருவராலும் விமானத்தில் இருந்து வெற்றிகரமாக வெளியேற முடிந்தது. விமானி அதே நாளில் மீட்கப்பட்டார். இரண்டாவது வீரர் காணாமல் போனார். அமெரிக்கா அவரை கண்டுபிடிப்பதற்காக துரிதமாக செயற்பட தொடங்கியது. ஈரான் அவரை உயிருடன் பிடிக்க விரும்புவதை தெளிவுபடுத்தியதுடன் 50,000 பவுண்டுகள் சன்மானத்தையும் அறிவித்தது. அந்த அதிகாரி தரையில் விழுந்த பிறகு தன்னை தற்காத்துக் கொள்ள அவரிடம் ஒரு கைத்துப்பாக்கி மாத்திரமே இருந்தது என அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். அவர் இதுபோன்ற ஒரு சூழ்நிலைக்காக பயிற்சி பெற்றிருந்தார். அதில் தனது எச்சரிக்கை சிக்னலை இயக்குவது, உயரமான இடத்திற்கு செல்வது, தன்னை மறைத்துக் கொள்வது மற்றும் தகவல் தொடர்பை ஏற்படுத்துவது ஆகியவை உள்ளடங்கியிருக்கும். ஈரான் தனது சிக்னலை பின்தொடரக்கூடும் என்று அஞ்சி தனது கருவியின் பயன்பாட்டையும் கட்டுப்படுத்தி வைத்திருந்தார். அதற்கு பின்னர் அவர் தன்னை மீட்பவர்கள் வருவதற்காக காத்திருந்ததாக கூறப்படுகிறது. அமெரிக்க ஊடகங்களிடம் பேசிய ட்ரம்ப் நிர்வாகத்தின் மூத்த அதிகாரி ஒருவரின் கூற்றுப்படி மீட்பு நடவடிக்கையில் CIA முக்கிய பங்கு வகித்தது. அந்த விமானியின் துல்லியமான இருப்பிடத்தை ஒரு மலை இடுக்கில் கண்டறிந்து அந்த தகவலை பாதுகாப்பு துறைக்கு தெரியப்படுத்தியது அமெரிக்க உளவு முகமைதான். மீட்பு நடவடிக்கையை திட்டமிட்டுக் கொண்டிருந்த அமெரிக்க அதிகாரிகளால் அவரது இருப்பிடம் 24 மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டதாக ட்ரம்ப் கூறினார். ட்ரம்ப் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், அந்த அதிகாரி ஒவ்வொரு மணி நேரமும் மேலும் மேலும் நெருங்கி வந்து கொண்டிருந்த எங்களை எதிரிகளால் பின்தொடரப்பட்டார் என்று கூறினார். அமெரிக்க படைகள் இரண்டாவது விமானியை ஏற்கனவே கண்டுபிடித்து விட்டதாக ஈரானுக்குள் செய்தியை பரப்பி CIA ஒரு ஏமாற்று நடவடிக்கைகளையும் முன்னெடுத்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவரை மீட்டு வர அமெரிக்க ராணுவம் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களை கொண்ட டயன்கணக்கான விமானங்களை அனுப்பியது என அதிபர் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் சமூகம் ஊடாக குறிப்பிட்டிருந்தார். தனித்து விடப்பட்ட அந்த அதிகாரியை நோக்கி அமெரிக்க சிறப்பு படைகள் முன்னேறி சென்றபோது ஈரானிய படைகளை அவரது இருப்பிடத்திலிருந்து விலக்கி வைப்பதாக குண்டுகளும் ஆயுதங்களும் பயன்படுத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மீட்பு குழுவினரை வெளியேற்றுவதற்காக அனுப்பப்பட்ட 2 போக்குவரத்து விமானங்கள் ஈரானுக்குள் அமைந்திருந்த ஒரு தொலைதூர தளத்திலிருந்து புறப்பட்ட இயலாமலே போனதாகவும் அவை எதிரிகளின் கைகளில் சிக்காமல் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் அளிக்கப்பட்டதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அந்த குழுவினரை மீட்டு வருவதற்காக சிறப்பு படையினர் கூடுதலாக 3 விமானங்கள் மூலம் அங்கு சென்றதாக அந்த செய்திகள் மேலும் தெரிவித்தன. ஈரானிய ராணுவம் இந்த நடவடிக்கையின் போது 2 அமெரிக்க C-130 ராணுவ போக்குவரத்து விமானங்கள் மற்றும் 2 பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்கள் அளிக்கப்பட்டதாக தெரிவித்தது. தெற்கு இல்பஹானில் உள்ள ஒரு கைவிடப்பட்ட விமான தளத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஏமாற்று மற்றும் தப்பித்தல் நோக்கம் கொண்ட ஒரு பணி முழுமையாக முறியடிக்கப்பட்டது என்று கூறியது. காணாமல் போன விமானப்படையைச் சேர்ந்த 2வது நபரை தேடிக் கொண்டிருந்த போது இல்பஹான் நகருக்கு மேலே பறந்த அமெரிக்க ஆளில்லா விமானத்தை இஸ்ரேலிய புரட்சிகர பாதுகாப்பு படையைச் சேர்ந்த வீரர்கள் சுட்டு வீழ்த்தியதாக ஈரானிய அரசு ஊடகங்கள் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தன. அமெரிக்க நேரப்படி நள்ளிரவுக்கு முன்னதாகவே மீட்பு பணிகள் நிறைவடைந்ததாகவும் அவர் மருத்துவ சிகிச்சைக்காக குவைத்துக்கு விமானம் மூலம் அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். அந்த அதிகாரி பலத்த காயமடைந்துள்ளார் என்றாலும் அவர் முழுமையாக குணமடைந்து விடுவார் என்று ட்ரம்ப் கூறினார். மீட்கப்பட்ட போது அவர் இருந்த துல்லியமான இடம் குறித்தோ அல்லது அவரது அடையாளம் குறித்தோ அமெரிக்க அதிகாரிகள் எந்தவித தகவலையும் வெளியிடவில்லை. அமெரிக்க ராணுவத்தின் முன்னாள் அதிகாரியும் ஓய்வு பெற்ற கடற்படை தலைவருமான வில்லியம் ஃபாலன் மீட்பு பணியின் வெற்றிக்கு அதன் நேரம் அநேகமாக சாதகமாக அமைந்திருக்கக்கூடும் என்று சர்வதேச ஊடகம் ஒன்றிடம்
தெரிவித்திருந்தார். இருள் எங்கள் வீரர்களுக்கு சாதகமானது, ஏனெனில் இரவு நேரங்களில் செயற்படுவதில் அவர்கள் நன்கு பழகியவர்கள். எதிரி பிரதேசத்திற்கு மேலே பறக்கும்போது தாக்குதலுக்கு உள்ளாகும் நபராக இருக்க நீங்கள் தயாராக வேண்டும் என்றும் பாலன் கூறினார். ஞாயிற்றுக்கிழமை 4 மணிக்கு சற்று முன்னதாகவே 2வது வீரர் கண்டுபிடிக்கப்பட்டதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. அமெரிக்க வீரர் ஒருவரையும் ஒருபோதும் கைவிட மாட்டோம் என்று ட்ரம்ப் சமூக ஊடகங்களில் பதிவிட்டுள்ளார். இந்த நடவடிக்கை தோல்வியடைந்ததாக ஈரான் உறுதிபட கூறியுள்ளது. ஈரானின் முதன்மை ராணுவ கட்டளையகத்தின் செய்தி தொடர்பாளரான இப்ராஹிம் ஜோஸ்பஹாரி ஒரு காணொலியில் அமெரிக்க ராணுவ விமானங்கள் பல அவசரமாக தரையிறங்க நேர்த்ததாக தெரிவித்தார். தாமே தொடக்கி வைத்த போர் மற்றும் ஆக்கிரமிப்பு என்னும் சகதியில் சிக்கிக்கொண்ட அந்த அறியாமை கொண்ட அதிபர் எந்தவொரு ஆக்கிரமிப்பும், தரைவழி நடவடிக்கையும் அல்லது ஊடுருவலும் தீர்க்கமான மற்றும் ஈரானிய எல்லைக்குள் ஒரு F-15 போர் விமானம் இழக்கப்பட்டதையும் அதைத் தொடர்ந்து சில மீட்பு விமானங்கள் அளிக்கப்பட்டதையும் அமெரிக்க வான்படையின் வரம்புகளை சுட்டிக்காட்டும் நிகழ்வாக சில அமெரிக்க பகுப்பாய்வாளர்கள் விவரித்துள்ளனர்.